குழந்தைகளா, சென்ற தடவை நம்ம என்ன பார்த்தோம் கதை அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த போர்டில் எழுதி போட்டிருக்கேன். அதை நம்ம படித்து காட்டு அங்கே சேவ் பண்ணி வச்சுக்கிறோங்க. தண்டாகவனத்தில் 10 வருஷம் அவங்க அங்கே வாழ்ந்துருக்காங்க. யார்? சீதை, ராமன், லட்சுமணன் எல்லாரும். அப்போ தெற்க வரையில் அகத்தியருடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கும் போது அவர் நல்லா உபசரித்து அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் நேராக பஞ்சவடிக்கு போங்க அப்படின்னு அவர் அறிவுறுத்துறாரு. பஞ்சவடிக்கு வந்த உடனே சடாயுவை பார்க்குறாரு. சடாயு யாருன்னு கேட்டால் தசரதனுடைய நண்பன். அந்த காலத்தில் அவங்க நட்பாக இருந்தாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, தசரதன் நல்லா இருக்காரான்னு கேட்குறாங்கன்னா இல்லை தவறி போயிட்டாருன்னு ரொம்ப வருந்துறேன். வந்த உடனே உங்களுக்கு நான் இங்கே உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் தரேன்னு சடாயு சொல்கிறாப்புல. அந்த நேரத்தில் அவங்க குடிலுக்கு யார் வர்றது, சூர்பனகை வர்றா. யார்? ராமனுடைய தங்கை. வந்த உடனே இவனுடைய ராமனுடைய அழகில் மயங்கிறான். மயங்கின உடனே அவனோட இருக்கிற சீதையை பார்த்தோன்னே, சீதை இருந்தால் நம்மளால் அவளை அடைய முடியாதுன்னு அவளை கொல்ல விட்டு கிட்டத்தில் போகையில் லட்சுமணன் பார்த்துட்டு அவளை நிறுத்தி அவளோட சண்டை போட்டு அவள் மூக்கை அடித்து விரட்டி விட்டுறேன். அதனால அவள் என்ன பண்ணுறா, நான் ராமனன் அவனுடைய தங்கை, நான் பாரு உங்களை என்ன செய்யலாம் பாரு அப்படின்ட்டு போய் வானில் பறந்து இலங்கை போய் சென்று என்ன பண்ணுறா, அவளுடைய இதை அண்ணன்கிட்ட போய் சொல்கிறா. நீ கதையை தொடருவோமா? போய் அங்கே அழகான பெண்ணா இருக்காளே அப்படின்னா அவன் மனசில் ஆசையை உண்டாக்குறான். அப்படியே நம்ம அவளை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க நீ முதல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான். இவன் நேரம் இங்கே வந்த உடனே முதல்ல இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மாமன் மாரிசன்னு ஒருத்தன் அவன்கிட்ட வர்றேன். இந்த ராமனை தான் நான் பார்க்க வந்தேன்னா அதையே அவன் பொல்லாத பண்டா அப்படின்லாம் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டேன். நான் உலகத்தையே கட்டி ஆண்டவன், எனக்கு அப்படிங்கிற அப்படி சொல்கிறேன் அப்படின்ன உடனே அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னோடனே, நீ எனக்கு ஒரு மாறுபேடம் போடணும் அப்படின்னோடனே மாயமானாக நீ வா அப்படிங்கிற. மாயமான்னா தங்கமான், அதாவது தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரி ஜெகன்னு இருக்கிற மாதிரி ஜோதியாக இருக்கிற மான். அந்த மானை பார்த்த உடனே நம்ம இங்கே சீதை இருக்கிற இடத்துக்கு வருது. அந்த இதை பார்த்த உடனே அவளுக்கு ஆசை வருது. ஆகா ரொம்ப அழகாக இருக்கு, இந்த மானை எனக்கு பிடிச்சித்தாங்க, அப்போ பொன் மானை எனக்கு பிடிச்சித்தாங்கன்னு கேட்குறான். இவன் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அதுவும் தங்க நேரத்தில் ஒரு மான் வருமா, இல்லைன்னா அதிசயமாக இருக்குது அப்படின்னு லட்சுமணன் சந்தேகப்பட்டு என்ன சொல்கிறேன், இவன் மாரிசனாகவே இருக்கும், அவன் தான் அப்படியெல்லாம் மாறு வேடம் போட்டு போகிறவனாக இருப்பேன், இதை நம்ப வேணாம் அப்படின்னாலும் அவன் முகம் வாடி போயிடுது. அப்போ என்ன பண்ணுறேன், ராமன் சரி அவளுக்காக நம்ம போய் இந்த மானை போய் விரட்டி பிடிப்போம் அப்படின்னு விரட்டிக்கிட்டே போகிறேன். போனால் அது பாட்டுக்கு ரொம்ப தூரம் போகுது. இன்னி ஒன்றும் அதை பிடிக்க முடியாது, அதை கொண்டு அவர்கிட்ட போய் சீதையை கொடுப்போம்ட்டு அம்பை விட்டுருவேன். அம்பு விட்டு வந்த உடனே அவன் ஐயோ சீக்கிரம் லட்சுமணான்னு கத்திடுவேன். கத்துன உடனே ஏடா நம்ம ஆள் வரான்னு கிட்டத்தில் போய் பார்த்தா அவன் மாரிசன் செத்து கிடக்கிறேன். ஆஹா ஏதோ அசம்பாதம் நடக்குது, நம்ம இங்கே வந்து தப்பு அப்படின்னு எங்கே வர்றேன், இங்கே தேடி வர்றேன். யார்? சீதையே லட்சுமணன் இருக்கிற இடத்துக்கு வந்தால் அங்கே என்ன ஆச்சு, அவங்க அவன் போனான் வேறு இருக்க போது சத்தம் கேட்குறத பார்த்துட்டு அவன் சீதை கத்த ஆரம்பிச்சிட்டான். நீ இப்படி தான் இருக்கலாமா, உங்கள் அண்ணன் ஐயோ சீதா லட்சுமணான்னு கத்துறானே அப்படின்னு சத்தம் போடுறேன். சத்தம் போட்ட உடனே இப்போ எனக்கு சங்கடமாக இருக்குது. சரி நீங்கள் எங்கன்னே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் எங்கள் அண்ணனேன்னு அவன் பருவேன். லட்சுமணன் போன பிறகு சீதை இருக்கிற இடத்துக்கு தவக்கோலத்தோடு ராவணன் வர்றேன். வந்து அம்மா அப்படின்னோட, அம்மா நீ யாருப்பா அப்படின்னு அவள் கேட்குறா. நான் இப்போ தான் லங்கையில் போய் ராவணனை போய் பார்த்துட்டு வர்றேன், அதோட உங்களை அங்கே இருக்கிறதுலே தனியாக இருக்குல்ல என்ன ஏதுன்னு அவள் ராவணனை கொல்லத்தான் என் கணவரும் அவருடைய தம்பி இங்கே வந்திருக்காங்கன்னு என்னுடைய சுய உருவத்தை காட்டுறேன். என்னை கொல்றதுக்கு இந்த உலகத்தில் இருக்கா, நான் தான் ராவணன் அப்படின்னு அவள் பயந்துடுறா. அவரை நீ மாயமான அனுப்பி அவரை சத்தம் போட வச்சு அவரை கடத்திட்டு அனுப்பின பிறகு நீ வந்து தூக்கிட்டு போன மாதிரியா, என்னை எதுங்க முடியாது அப்படின்னோடனே அது ஒரு சாபம் இருக்குது அவனுக்கு. என்ன பிரம்மனுக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்கான், நீ உன்னை விரும்பாத பெண்ணை தொட்டினா உனக்கு சாபு அப்படின்றதுனால அப்போ அந்த அவள் நின்று இடத்தையே பேர்த்து எடுத்துக்கிட்டே போயிடுறான். தேரில் ஏற்றிட்டு போகிற போது லட்சுமணனும் ராமரும் வந்து பார்க்குறாரு. அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஆளை காணும். சரி அப்போ இப்படி தேடி போகணுமேனு போவோம்னு போகிறாங்க. இதுவரை இந்த கதையை முடிச்சிருவோம். நீ அடுத்து இந்த கதையை தொடருவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எனது ஆசைகள்.